குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழீழ போராட்ட வரலாற்றிலே ஜேந்தன் படையணியினுடைய பங்களிப்பு என்பது மிக காத்திரமானது. இந்த நிலையில் ஜேந்தன் படையணி, அன்பரசி படையணி போன்ற படையணிகளை தன்னகத்தை வைத்திருந்த அல்லது தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருந்த கருணா இப்பொழுது பிளவை ஏற்படுத்துகிறார் அல்லது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இப்படி செய்கிறார் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இருந்தால் இந்த பிளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, இவ்வளவு அனுகூலங்கள் அல்லது சமீட்சைகள் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விடுதலை புலிகளினுடைய புலனாய்வு கட்டமைப்பு என்ன செய்து கொண்டிருந்தது? இது ஒரு பொட்டமான் தலைமையிலான புலனாய்வு கட்டமைப்புக்கு ஒரு தோல்வி என்று சொல்லலாமா? உண்மையிலேயே பிரியங்கா, இது ஒரு இராணுவ கட்டமைப்பு. விடுதலை புலிகள் அமைப்பை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு சமாதான காலத்தில் தான் தெரியும். அதில் புலனாய்வு பிரிவண்டு ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே 26 பிரிவுகள் இருக்கு என்பதை எங்களுக்கு அதுக்கு பின்பு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட உத்தியோகபூர்வமாக தெரியவில்லை. இன்று வரை அந்த 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 கட்டமைப்பில் அங்கம் வகித்த ஏராளமான முன்னாள் போராளிகள், முன்னாள் தளபதிகள், களங்கண்ட தலைவருக்கு அருகில் இருந்த பாதுகாப்பு படையின் பொறுப்பாளர்கள் உட்பட பலரை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். இன்று கூட அந்த கட்டமைப்பினுடைய காத்திரம், அது எப்படி வடிவமைக்கப்பட்டது, எப்படி அவர்களால் சிறிய சிறிய வெற்றிகள், சிறிய சிறிய பலத்தை கொண்டு மாபெரும் வெற்றிகளை பெற முடிந்தது என்பது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசித்திரமாகத்தான் இருந்தது. ஒரு மிகவும் பலவீனமான ஒரு சமூக கூட்டத்தை, இளைஞர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய போரியல் சாதனைகளை எப்படி அவர்களால் சாதிக்க முடிந்தது என்பது இன்று வரை எனக்கு புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. உங்கள் வயதையொத்த ஒரு இளம்பொடியன் அல்லது உங்களை விட சிறிய ஒரு இளம்பொடியன் அவனுடைய ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து கொழும்புக்கு சென்று கொழும்பில் தனக்கான இலக்கு கிடைக்கும் வரை காத்திருந்து, அவன் காத்திருந்த அந்த காலத்தில் அவன் எத்தனையோ விதமான சபலங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த வயது காரணமாக எத்தனையோ விதமான சபலங்கள் அவனை கடந்து சென்றிருக்கும், எத்தனையோ விதமான கவர்ச்சிகள் அவனை ஈர்த்து சென்றிருக்கும். அவன் மனம் துடித்திருக்கும் அவனுக்கு அவனுடைய வயதுக்கேற்ற ஒரு ஐஸ்கிரீம் குடிப்பதற்கு, அல்லது வெளிநாடு சென்று தனது உறவுகள் போல எங்களைப் போல வாழ வேண்டும் என்பதற்கான எத்தனையோ சோதனைகள் அவன் கடந்து சென்று அவன் இலக்கும் பெறும் வரை காத்திருந்து அந்த இலக்கு வந்ததும் அவன் தன்னை அகுதியாக்கி கொண்ட அந்த நுணுக்கம் இருக்கிறது அல்லவா? அவனுடைய பேர் கூட எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும். அவன் அந்த தியாகத்தை நோக்கி அவனை உந்தி தள்ளிய அல்லது நீண்ட வருடக்கணக்காக அதை காத்திருத்து வைக்கக்கூடிய அந்த மந்திரம் என்ன என்பது இன்று வரை எனக்கு தெரியவில்லை.